பிறக்கிற பொழுது அந்த குழந்தையினுடைய வாழ்வியலும் பாதிக்கப்படுகிறது, குடும்ப சூழியலும் பாதிக்கப்படுகிறது. எனவே அந்த குழந்தை ஒரு கட்டியாக ஒரு உருப்பெறாத உருவமாக இருக்கிற போது அதை கலைப்பதற்காகத்தான் இந்த கருக்கலைப்பு போன்ற மருத்துவங்கள் எல்லாம் ஏற்பட்டன. ஆனால் இன்றைக்கு தடுமாறி தாறுமாறாக சிலர் சென்று அதை கலைத்து விடலாம் என்கின்ற வகையில் ஒரு எளிய வழியாக நம்முடைய மருந்து கடைகளை அணுகி கருக்கலைப்பு மாத்திரைகள் தாருங்கள் என்று கேட்டு அப்படி சாப்பிடுகிற பொழுது சில நேரங்களிலே அந்த தாய் உயிரிழப்பு ஏற்படுகிறது, சில நேரங்களிலே அதிகமான இரத்தப்போக்கு ஏற்பட்டு உயிருக்கு ஊசலாடுகிற நிலை ஏற்படுகிறது, சில நேரங்களிலே அரைகுறையாக குழந்தைகள் பிறக்க வேண்டிய நிலைப்பாடெல்லாம் ஏற்படுகிறது. எனவே இவற்றை தடுக்க வேண்டுமேயானால் மருந்து கட்டுப்பாட்டு சட்டம் என்ன சொல்கிறதோ மருத்துவர்களுடைய பரிந்துரைப்படி அதில் இருக்கிற மருந்துகளை சரியாக கொடுப்பதுதான் மருந்து வணிகருடைய பணி. ஏன்னா முன்னாடு மும்முரசும் முக்கொடியும் முப்பாவும் முத்தமிழும் முப்பேரும் பொருள் இன்பம் என்ற முப்பாலை கொண்டது வள்ளுவம். வள்ளுவத்தில் இல்லாதது இல்லை, பொல்லாதது இல்லை, வள்ளுவ பெருந்தகை சொல்லாததும் இல்லை. இப்பாலும் எப்பாலும் கடல் கடந்த நாடுகளுக்கு அப்பாலும் அறம் பொருள் இன்பம் என்கிற முப்பாவது மருந்தை பரிந்துரைக்கிற மருத்துவர்கள், நான்காவது மருந்தை கொடுக்கிற மருந்து வணிகர்கள், ஐந்தாவது அந்த மருந்தை உட்கொள்கிற நோயாளிகள். இந்த 5 பேர் சேர்ந்ததுதான் மருந்து உலகம்னு வள்ளுவம் சொல்லுது. தமிழ்நாடு வந்து நம்ம வளர்ந்த நாடுகளுக்கு இணையான ஒரு மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் வச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து இந்தியாவிலேயே வந்து நம்மளோட காம்படிட் பண்றதுக்கான ஸ்டேட்ஸ் வந்து பெருசா யாரும் இல்லை. அந்த அளவுக்கு வந்து நல்லாவே நம்ம வந்து கண்ட்ரோல் வச்சிருக்கோம். அந்த கண்ட்ரோலுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறோம். இப்போ இருக்கிற இதோட இன்னும் வந்து குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு அடுத்து என்ன முயற்சிகள் அப்படிங்கிற அந்த அனாலிசிஸ்ல வந்துதான் இந்த நம்ம மெட்டர்னல் டெத்துக்கு அதுக்கு அடுத்த காரணம் அதிக காரணமாக இருக்கிறது வந்து சட்ட விரோதமாக கருக்கலைப்பு மாத்திரைகளை உட்கொள்வதனால் ஏற்படும் மரணங்கள், தாய் மரணங்கள். அந்த கட்டத்தை நம்ம வந்து கடந்து வரணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே நம்ம வந்து இந்த மாதிரியான ஒவ்வொரு மீட்டிங்ஸும் வச்சுருக்கோம்.